உலகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களுடைய மில்லியன் கணக்கான பணங்களுடைய கருவூலம் சுவிஸ் பேங்க். உலகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் அதிகமாக இந்த சுவிஸ் பேங்க்ல தான் பதுக்கி வைக்கப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய வங்கிகள்ல மிகவும் பாதுகாப்பான வங்கி என்று சொன்னால் இந்த சுவிஸ் பேங்க் தான். எங்கள்ல அதிகமானவங்க சுவிஸ் பேங்க்ல என்ன இருக்குதுன்னு கூட தெரியாம அந்த வார்த்தையை அதிகமாக பாவிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி இந்த பேங்க்ல என்ன தான் இருக்குது, யாருக்கெல்லாம் இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணேலும் எங்களை போல சாதாரணமான ஆட்களுக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களுடைய கோடிக்கணக்கான பணங்கள் இந்த பேங்க்ல பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த பணங்கள் வைத்திருக்கக்கூடிய வால்ட் எங்க இருக்குது? இது போன்ற பல கேள்விகளை எழுப்பக்கூடிய உலகத்தில் மிகவும் பாதுகாப்பான நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுவிஸ் பேங்குடைய ஆச்சரியமான பல சுவாரஸ்யமான விடயங்களை தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சுவிஸ் பேங்க் என்பது சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு சொல்லப்படும். இந்த சுவிஸ் பேங்கை பார்க்கறதுக்கு முன்னால சுவிட்சர்லாண்டை பற்றி சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். வாழ்க்கையில ஒரு தடவை சரி இந்த நாட்டுக்கு நான் போயிட்டு வரணும்னு பல நாடுகளை நாங்கள் கற்பனை பண்ணி வச்சிருப்போம். அந்த நாடுகளில் கட்டாயம் சுவிட்சர்லாண்டும் ஒன்று. இந்த சுவிட்சர்லாண்டை எடுத்துக்கொண்டால் சுற்றுலா, இயற்கை, இதே போல பிராண்டட் வாட்ச், சாக்லேட்ஸ் போன்றவைகளுக்கு பேர் போன இடம். இந்த சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலைகளால் சூழப்பட்ட மத்திய ஐரோப்பிய நாடு. 26 மாநிலங்களை கொண்ட கூட்டாட்சி குடியரசு தான் இந்த சுவிட்சர்லாந்து. வடக்குல ஜெர்மனி, தெற்குல இத்தாலி, கிழக்குல ஆஸ்திரியா, மேற்குல பிரான்ஸ் போன்ற நாடுகளை எல்லையாக கொண்ட நாடு தான் இந்த சுவிட்சர்லாந்து. இந்த சுவிட்சர்லாந்துல 74% சுவிட்சர்லாந்து நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. 26% வெளிநாட்டுல இருந்து வந்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த நாட்டுடைய ரிலிஜன் என்னன்னு பார்த்தா 62% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, 34% கத்தோலிக்கை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, 29% நாஸ்திகர்கள் இருக்கிறாங்க, 5% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, 0.6% இந்துக்கள் இந்த சுவிட்சர்லாந்துல வாழ்றாங்க. 41,285 கிலோமீட்டர் வர்க்கத்தை கொண்ட பரப்பளவு தான் இந்த சுவிட்சர்லாந்து. உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்த நாடுகள்ல மிக முக்கியமானது தான் இந்த சுவிட்சர்லாந்து. இந்த சுவிட்சர்லாந்துல பாவிக்கக்கூடிய கரன்சி சுவிஸ் பிராங்க்னு சொல்லுவாங்க. இதனுடைய பெறுமதியும் அதிகம். இது ஸ்ரீலங்கா மணியில கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் ஒரு சுவிஸ் பிராங்க் ஸ்ரீலங்காவில் 364 ரூபாய். இந்த சுவிட்சர்லாந்துல சூரிச், ஜெனீவா, பாசல் போன்ற 3 நகரங்கள் மிக முக்கியமானது. இந்த 3 சிட்டியில உலக சுகாதார அமைப்பு, உலக வணிக அமைப்பு, ஐக்கிய நாடுகள் சபையுடைய முக்கியமான ஆபீஸ் எல்லாம் இந்த இடங்கள்ல தான் இருக்குது. சொல்ல போனால் ஐநா சபையுடைய 2வது பெரிய ஆபீஸ் கூட இங்க தான் இருக்குது. உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட நகரங்கள்ல, சிட்டிகள்ல 2வது இடத்துல சூரிச்சும் 3வது இடத்துல ஜெனீவாவும் இருக்குது. ஜிடிபி அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பணக்கார நாடுகள்ல ஒன்று தான் இந்த சுவிட்சர்லாந்து. இப்படியாப்பட்ட இந்த சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு தான் சுவிஸ் பேங்க்னு சொல்லப்படுது. சுவிஸ் பேங்க் சொன்னா ஒரு பேங்க் கிடையாது, மாற்றமாக சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளுக்கும் சுவிஸ் பேங்க் என்று சொல்லப்படுது. இந்த உலகத்தில் ஏனைய வங்கிகளிடத்தில் இல்லாத ரூல்ஸ் எல்லாம் இந்த சுவிஸ் பேங்க்ல இருக்குது. சொல்ல போனால் கடுமையான சட்ட திட்டங்கள் இந்த சுவிஸ் பேங்க்ல இருக்குது. 1730வது வருஷம் சுவிட்சர்லாந்துடைய அரசாங்கம் ஒரு ரூலை பாஸ் பண்ணினாங்க. அது என்னன்னு சொன்னால் சுவிஸ்ல இருக்கக்கூடிய எந்த பேங்காக இருந்தாலும் அதனுடைய கஸ்டமருடைய டீடைலையோ அவருடைய பேரையோ வெளியில் சொல்லக்கூடாது. சுவிட்சர்லாந்துக்கு சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய பேர் தான் சுவிஸ். இந்த ரூல் போடப்பட்டதுக்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள், அதிகமான பணக்காரர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மில்லியன் கணக்கான பணங்களை கொண்டு வந்து இந்த சுவிஸ் பேங்க்ல டிபாசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதற்கு பிறகு சுவிஸ் பேங்க்ல அதிகமான பணங்கள் சேர்ந்தது. இதனால அந்த பேங்குக்கும் தான் சுவிட்சர்லாந்துடைய அரசாங்கத்துக்கும் தான் அதிகமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. இதற்கு பிறகு 1934வது வருஷம் சுவிட்சர்லாந்துடைய கவர்மெண்ட் இன்னொரு சட்டத்தையும் பாஸ் பண்ணினாங்க. அது என்னடா, சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய எந்த பேங்காவது தன்னுடைய கஸ்டமரை பற்றிய ரகசியங்களை இன்னொரு நாட்டிடமோ அல்லது வரி திணைக்களத்திடமோ சொல்வது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம். இப்படி யாராவது சொல்லி அது நிரூபணமாகிருச்சுன்னு சொன்னா அவருக்கு 6 மாதத்திலிருந்து 5 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும்
செய்யப்படும் என்ற ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணினாங்க. இந்த சட்டம் இன்று வரை அமுலில் இருக்கிறது. இதனால உலகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் மில்லியன் கணக்கான பணங்களை இந்த பேங்க்ல வந்து டிபாசிட் இன்றும் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்டா, இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த அளவில்லாத பணங்களை யாரிடத்திலும் சொல்லையும் தேவையில்ல. இதை பற்றி சுவிட்சர்லாந்துடைய அரசாங்கமும் கேட்காது. பொதுவாக சுவிட்சர்லாண்டை எடுத்துக்கொண்டால் இந்த சுவிட்சர்லாந்துக்கு யாரும் எதிரிகள் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலை வாய்ந்த நாடு. எந்த அளவுக்கு சொன்னால் இரண்டாவது உலக மகா யுத்தம் சந்தர்ப்பத்திலும் இது எந்த பக்கமும் இணையாமல் நடுநிலையில் தான் இருந்தது. இதே போல தான் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் நடந்த அந்த பனிப்போருடைய சந்தர்ப்பத்தில் கூட நடுநிலையை தான் கையாண்டது. சொல்ல போனால் 1951 வருஷத்துக்கு பிறகு சுவிட்சர்லாந்து உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையிலையும் தலை போடுறது கிடையாது. இந்த சுவிட்சர் பேங்க்ல பணக்காரர்களுக்கு மட்டும் தானா அக்கவுண்ட் ஓபன் பண்ணேலும் சாதாரண மக்களுக்கு ஓபன் பண்ண இயலாதா என்று கேட்டால் சாதாரண மக்களுக்கும் இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியும். உதாரணமாக உலகத்தில் நிலையற்ற அரசாங்கத்தை கொண்ட நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், இதே போல சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த பேங்க்களில் டிபாசிட் பண்ண முடியும். இதனால முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பேங்க்ல வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்றனால அதிகமான பணங்கள் புழக்கத்தில் இருக்கனால இந்த சுவிட்சர்லாந்து இன்று வரை செல்வந்த நாடாக இருக்குது. இதனால தான் இந்த சுவிட்சர்லாந்துடைய கரன்சியான பிராங்கும் அதிக மதிப்புடையதாக இருக்குது. G20 சேர்ந்த நாடுகள், இதே போல OECD குழுமத்தை சேர்ந்த நாடுகள் எல்லாம் சுவிட்சர்லாந்துடைய இந்த சட்டத்தை மாற்றுமாறு பல அழுத்தங்கள் பல பிரஷர்களை கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த எந்த ஒரு பிரஷரையும் சுவிட்சர்லாந்துடைய அரசாங்கம் கண்டு கொள்ளல, அதை சும்மா விட்டுட்டாங்க. அடுத்த ஒரு கேள்வி வரலாம், எங்களை போல சாதாரணமானவர்களுக்கு இந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பேங்க்குகளில் அக்கவுண்ட் திறக்க முடியுமா, நாங்க நேரில் போயிட்டு தான் அக்கவுண்ட் திறக்கணுமா என்றெல்லாம் கேள்விகள் வரும். இதற்குரிய பதில் என்னன்னு சொன்னால், நாங்கள் வீட்டில் இருந்தவாறே சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்டை திறக்க முடியும், இன்டர்நெட் மூலமாக இந்த விடயங்களை செய்ய முடியும். ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்னண்டா, அந்த பேங்க்ல நாங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றதாக இருந்தால் ஆரம்ப கட்டமாக குறைந்தபட்சம் 1 மில்லியன் பிராங்க் ஆவது இருக்க வேண்டும். அடுத்து 18 வயதை அடைந்திருக்க வேண்டும். 6 மாதத்துடைய அளவுக்கு அவருடைய பாஸ்போர்ட் வந்து வெளியீடாக இருக்கணும். அடுத்து சில கேள்விகளை சுவிட்சர் பேங்க் கேட்பாங்க. நீங்க எங்க வேலை செய்றீங்க, உங்களுடைய அனுபவம் என்ன, நீங்க எவ்வளவு பணத்தை டிபாசிட் பண்ண போறீங்க என்ற கேள்விகள் எல்லாம் அவர்கள் கேட்பார்கள். இப்படியாப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுத்தால் எங்களுக்கும் சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியும். பொதுவாக சுவிஸ் பேங்க் என்பது இன்டர்நேஷனல் அடிப்படையில் இருக்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு அவர்களுக்கு தேவைக்கேற்ப வசதிகளையும் செய்து கொடுக்குது. அதாவது நாங்க ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றதாக இருந்தால் எந்த மொழியில வேண்டுமானாலும் எந்த டைம் ஜோன்ல வேண்டுமானாலும் ஓபன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னண்டா இந்த அளவுக்கு கோடிக்கணக்கான பணங்கள் சுவிஸ் பேங்க்ல இருக்குதுன்னு சொன்னால் அந்த பணங்களை பாதுகாக்கக்கூடிய வால்ட் எப்படி இருக்கும், அது எங்க இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழும்பும். பொதுவாக சுவிஸ் பேங்க் தங்களுடைய கஸ்டமருக்காக வேண்டி சீக்ரெட் பேங்க் வாலெட்டை வச்சிருக்கிறாங்க. இந்த வாலெட் எங்க இருக்குதுன்னு பார்த்தால் அண்டர் கிரவுண்ட் டனல் கடியில தான் இது வைக்கப்பட்டிருக்குது. இந்த டனல் எல்லாம் சுவிட்சர்லாந்துடைய மலை பகுதிகளில் தான் இருக்குது. இங்க யாருக்குமே லேசில போக இயலாது. என்று சொன்னால் வீதிகளை விட்டு இது தனிமைப்படுத்தப்பட்ட இடமாக இருக்குது. இந்த இடத்துக்கு போகணும் என்று சொன்னால் ஒன்று ஃப்ளைட்ல போகணும், அப்படி இல்லாவிட்டால் ஹெலிகாப்டர்ல தான் போக முடியும். இந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர் எல்லாம் ஆரம்பத்தில் ராணுவத்துக்கு சொந்தமாக இருந்தது. சுவிஸ் பேங்குடைய நிர்வாகம் அந்த பங்கர் எல்லாத்தையுமே தங்களுடைய பணங்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக வேண்டி பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் டனல் கடியில் இருக்கக்கூடிய இந்த வாலெட்ஸ்களை பயன்படுத்துவதாக இருந்தால் கிட்டத்தட்ட $5 லட்சம் வாடகை கொடுக்க வேண்டும். இந்த வாலெட்டுக்கு வாடகையே $5 லட்சம் சொன்னால் இந்த வாலெட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய செல்வம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணங்களை விட அதிகமாக இந்த வாலெட்ல கோல்டும் டைமண்டும் தான் இருக்குது. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் தங்களுடைய பணத்தை கோல்டாக டைமண்டாக மாத்தி இந்த வாலெட்குள்ளால வைக்கிறாங்க. இந்த வாலெட்குள்ளால வச்சதுக்கு பிறகு சுவிஸ் பேங்க் ஒரு சீக்ரெட் கோடையும் இவர்களுக்கு கொடுப்பாங்க. இவர்கள் இல்லாத காலத்தில் இவர்களுடைய ஜெனரேஷனுக்கு அந்த கோட் அப்படியே செல்லும். இது மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான கருப்பு பணங்கள் இந்த பேங்க்ல தான் பதுக்கி வைக்கப்படுது. கருப்பு பணம், பிளாக் மணின்னா எங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு காட்டாமல் பதுக்கி வைக்கக்கூடிய எல்லா பணத்துக்கும் கருப்பு பணம் என்று சொல்லப்படும். வரி திணைக்களத்துக்கு கணக்கு காட்டாமல் எந்த பணங்களை எல்லாம் நாங்கள் ஒளிச்சு வச்சிருக்கிறோமோ இவைகளுக்கு பிளாக் மணி என்று சொல்லப்படும். இந்த பணங்களை எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க, எங்கட கையில வச்சிருந்தால் இன்கம் டேக்ஸால வந்து அதை சர்ச் பண்ணுவாங்க, அதற்கு பிறகு நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்று இவர்கள் நினைத்து எல்லா கருப்பு பணங்களையும், அதாவது அரசாங்கம் வரி திணைக்களத்துக்கு கணக்கில் காட்டாத பணங்களை எல்லாம் எடுத்து இந்த சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்கிறாங்க. சுவிஸ் பேங்க்ல வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, எந்த கஸ்டமர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது என்ற சீக்ரெட்டை அவர்கள் வெளியில விட மாட்டாங்க. சொல்ல போனால்
கஸ்டமர் யார் என்ற ரகசியத்தையும் அவர்கள் பாதுகாக்கிறாங்க. இதனால தான் அதிகமானவர்கள் தங்களுடைய பணங்கள் எல்லாத்தையுமே இந்த சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அக்கவுண்ட் தான் நம்பர் அக்கவுண்ட். இந்த நம்பர்ட் அக்கவுண்ட்டை வந்து சாதாரணமான மக்களுக்கு திறக்க முடியாது. இதெல்லாம் முக்கியமானவர்களுக்கு மட்டும் தான் திறக்க முடியும். அது ஏன்னு சொன்னால், இந்த அக்கவுண்ட்டை யாராவது ஓபன் பண்ணணும் என்று சொன்னால் இங்க இருந்து இன்டர்நெட் மூலமாக ஓபன் பண்ண இயலாது. மாறாக இவர் நேரடியாக சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு சுவிஸ் பேங்க்குக்கு போகணும். அடுத்து இந்த நம்பர்ட் அக்கவுண்ட் உடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, கஸ்டமருடைய எல்லா தகவல்களும் நம்பரின் மூலமாகத்தான் பாதுகாக்கப்படுது. சொல்ல போனால் இந்த கஸ்டமருடைய பேரை கூட வெளியில விட மாட்டாங்க. மாற்றமாக நம்பர் மட்டும் தான் வரும். இந்த நம்பர்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு பிரைவேட் கோட் கொடுக்கப்படுது. இந்த நம்பர்ட் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து அந்த சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய அதிகமானவர்களுக்கு கூட தெரியாது. சிலருக்கு மட்டும் தான் இந்த டீடைல்ஸ் தெரியும். பொதுவாக வெளிநாட்டிலிருந்து யாராவது எங்களுடைய நாட்டுக்கு பணம் அனுப்புவதாக இருந்தால் நேம், அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் இது போன்ற தகவல்கள் தேவைப்படும். ஆனா இந்த நம்பர்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடியவங்க தன்னுடைய நம்பரை மட்டும் ஷேர் செஞ்சாலே போதும், வேற ஒன்றும் கொடுக்க தேவையில்ல, பணம் ஆட்டோவாக டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். எந்த அளவுக்கு இந்த நம்பர்ட் அக்கவுண்ட் உடைய கஸ்டமருடைய தகவல்கள் பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னால், சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல கூட இந்த நம்பர்ட் அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய கஸ்டமர்களுடைய தகவல்கள் கிடையாது. சொல்ல போனால் பேங்க்ல இருக்கக்கூடிய எந்த ஸ்டாஃபால கூட இந்த நம்பர்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய கஸ்டமருடைய டீடைலை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சீக்ரெட்டாக இது பாதுகாக்கப்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சைபர் கிரைம் மூலமாக பேங்குடைய சிஸ்டம் ஹேக் பண்ணப்பட்டாலும் இந்த அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடியவர்களுடைய நம்பர் மட்டும் தான் வெளியே வருமே தவிர அந்த உரிமையாளர்களுடைய பேர் என்ன, எவ்வளவு வச்சிருக்கிறாரு என்ற டீடைல் ஒன்றுமே வராது. இந்த அளவுக்கு மிகவும் சீக்ரெட்டான செக்யூரான ஒரு அக்கவுண்ட் தான் இந்த நம்பர்ட் அக்கவுண்ட். இந்த நம்பர்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடியவங்களுடைய அக்கவுண்ட்ல ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது 1 லட்சம் பிராங்காவது இருக்க வேண்டும். பொதுவாக சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தான், எந்த வெளிநாட்டு அரசாங்கத்திடமும் எங்களுடைய கஸ்டமர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குதுன்ற டீடைல்ஸ் அவர்கள் சொல்ல மாட்டாங்க. சொல்ல போனா பேரை கூட அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள். ஆனால் சில குற்றங்களின் காரணமாக யாராவது மாட்டிக்கொண்டால் அந்த குற்றம் நிரூபணமாகி இதன் காரணமாக வெளிநாடுகள் அழுத்தம் கொடுத்தால் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கஸ்டமருடைய பேரை மட்டும் தான் சொல்வாங்களே தவிர எவ்வளவு பணம் வச்சிருக்கிறார் என்ற டீடைல்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. பொதுவாக வரி மோசடி என்பது சுவிட்சர்லாந்துல ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்பட மாட்டாது. இதனால வெளிநாட்டு அரசாங்கம் யாராவது இப்படித்தான் இவர் வரி மோசடி செய்திருக்கிறார், அவருடைய டீடைல்ஸ் எங்களுக்கு தாங்க என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் சுவிட்சர்லாந்துடைய அந்த சுவிஸ் பேங்க் இவர்களுடைய தகவலை வெளியில சொல்ல மாட்டாங்க. என்று சொன்னால் இந்த வரி மோசடி என்பது சுவிட்சர்லாந்துல பெரும் குற்றமாக கருதப்படாது. எங்கட கஸ்டமர் பண மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, இதே போல தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி செஞ்சிருக்கிறாங்க, மிரட்டி இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தரை கடத்தி இருக்கிறாங்க போன்ற வழக்குகள் வந்து நிரூபணமாகினால் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கஸ்டமருடைய டீடைல்ஸ் சுவிஸ் பேங்க் கொடுப்பாங்க. அடுத்து இந்த சுவிட்சர்லாந்துடைய கரன்சியை எடுத்துக்கொண்டால் அது வந்து நேராகத்தான் இருக்கும். எங்கட நாட்டு பணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அது சைட் வாக்கில் தான் இருக்கும். ஆனால் சுவிஸுடைய பிராங்க் எடுத்து பார்த்தால் அது நேராகத்தான் இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான், எங்கட நாட்டு பணத்தை வைத்து கள்ள பணம் அடிக்க முடியும். ஆனால் சுவிஸுடைய பிராங்கை வைத்து எந்த சந்தர்ப்பத்திலும் கள்ள பணம் அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த பணம் கூட பாதுகாக்கப்படுது. அடுத்து எங்க நாட்டு கரன்சி எடுத்து பார்த்தால் அதுல எங்க நாட்டுடைய சில தலைவர்களுடைய போட்டோக்கள் இருக்கும். ஆனால் சுவிஸ் பிராங்க் எடுத்து பார்த்தால் எந்த தலைவருடைய போட்டோவும் அதுல இருக்காது. இந்த அளவுக்கு மதிப்பு மிக்கது தான் இந்த சுவிஸுடைய பிராங்க். இதனால தான் சுவிஸுடைய கரன்சி அதிக மதிப்புடையதாக இருக்குது. ஸ்ரீலங்காவுடைய பெறுமதியில பார்த்தால் ஒரு சுவிஸ் பிராங்க் ஸ்ரீலங்காவுல 364 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஆகவே சுவிஸ் பேங்குடைய பல விடயங்களை நாங்கள் அறிந்திருப்போம். எனவே இது போன்ற பல சுவாரஸ்யமான விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.